ஹாய் ஹலோ அமிகோஸ் வெல்கம் டு பேண்ட் அண்ட் கேர்ள் ஃபிக்ஸ். இன்றைக்கி வந்து தேக்குக்குக்கு ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். தென் இன்னொரு ஐடியிலேருந்து வந்திருந்தது மூவி போடுங்க தேக்குக்குக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அவங்களே சொல்லியாச்சு. இந்த மூவி வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவல் தான். எல்லோரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே, இப்போது வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம தேவங்க தான் காமிக்கிறாங்க. தேவங்க வந்து கவுச்சில் உட்காந்து டிவி பார்த்துருக்காரு. இப்போது அவரோட ரூமில் தான் ஒரு பேபி அழுகிற சவுண்டு கேட்குது. இப்போ தேயாங்கும் ஓ எந்திரிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடந்து போய் பேபி எடுக்கலான்னு போகிறாரு. இப்போ தேயாங் தான் பேபியோட ஷோல்டரில் டேப் பண்ணி கொடுத்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. பேபியும் தேயாங் சொல்கிறத பார்க்கவும் இப்போ தேயாங் தான் ஓ நீ என்ன பார்க்குறியா, சரி நான் உன் கூட பேசிட்டா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு தேயாங். இப்போ பேபி இதை கேட்டதுமே சிரிக்குது. ஓ சிரிக்கிறியா நீ, சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் என்ன நீ சிரிக்கிற பார்க்கறதுக்கு தான் உங்கள் அப்பா வரல அப்படிங்கிற மாதிரி சேடாக சொல்கிறான். இப்போ பேபியும் அமைதியாகிடுச்சு, சிரிக்கலை. அமைதியாயிட்டியா, சரி உங்கள் அப்பாவை பற்றி சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துக்கலாம். தேவாங் அண்ட் ஜங்குக்கு மேரேஜ் ஆகிருக்கும். மேரேஜ் ஆனதையுமே அந்த ஏஜ் ஒவ்வொரு ஏஜுக்கு வந்து மிலிட்ரி சர்வீஸ் மாதிரி போகணும்ல, அதனால் ஜங்குக்கு வந்து அந்த ஏஜ் வந்திருக்கும். அப்போ தான் தேவாங் மேரேஜ் ஆகிருக்கும். தேவாங்க்கும் ஜங்குக்கும் ஒரு 1 or 2 month தான் இருக்கும். இப்போது ப்ரெசண்ட்டில் ஜங்குக் வந்து அங்கே ஆர்மியில் இருக்கான். இப்போ தேவாங் வந்து ஜங்குக் அண்ட் தேவாங்க்கு கல்யாணம் ஆன புதுசில் கொடுத்த வீட்டில் இருக்கான். எஸ், ஜங்குக் அண்ட் தேவாங்க்கு ஒரு குழந்தை இருக்குது. பாப்பா பிறந்து ஒரு 3 month ஆகிருக்கும். பட் ஜங்குக்கு ஒன்றுமே நியூஸ் தெரியாது. ஃபஸ்ட்டாக தேவாங் அண்ட் ஜங்குக்கு ஒரு 5 month முன்னாடி தான் கால் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கால்லாம் பேசலை. ஏன்னா அங்கே கொஞ்சம் வார் அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்கிறனால அவ்வளோக்கா பேசிக்கல. பாப்பா பிறந்த நியூஸ் சொல்கிறதுக்கு வந்திருப்பான் தேவாங். பட் சொல்ல முடியாத சுச்சுவேஷன் ஆகிருக்கும். இப்போது பாஸ்ட்டில் சில சீன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ தேவாங் அண்ட் ஜங்குக்கு மேரேஜ் ஆகி ஒரு 1 month ஆகிருக்கும். இப்போது ஒன் டே தேவாங் நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு 8:30 போல். ஆஸ் யூஷுவல் ஜங்குக்கு வந்து ஒரு 9:30 தான் வருவான். தேவாங் ஓகே இப்போ இருந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி குக் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அச்சோ தேவாங் ஏன் நீ இந்த ஒர்க்கெலாம் பண்ணுற, ஏன் மேட்ஸ் இல்லையா, இங்கே யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அச்சோ அம்மா விடுங்க, அவங்களுக்கெல்லாம் ஏன் சொல்லணும், நானே பண்ணுறேன் இன்றைக்கி நைட் டின்னர் மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். சரி நான் வேணா ஏதாவது ஹெல்ப், வேணாம்மா வேணாம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, அவர் வந்துடுவார்ல சீக்கிரம் குக் பண்ணணும், சரி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். சரிப்பா நீ பார்த்துக்கவே இல்லைன்னா யாரையாவது அரேஞ்ச், இல்லைம்மா வேணாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள கிச்சன் விட்டு வெளியே நிற்க வைக்கிறான். நீங்கள் வரவே வேணாம், நான் குக் பண்ணி முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ தேவை அவங்க எகெயின் குக் பண்ண பண்ணியிருப்பான். இப்போ ஒரு 10 minutes கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஜங்குக் தான் வரான். என்ன யாரும் காணோம் அப்படிங்கிற மாதிரி. ஓ இன்றைக்கி நான் கொஞ்சம் ஏர்லியராக வந்துட்டேன்னா ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு உள்ளே மெல்லமாக வரான். வந்து பார்த்தா தேவங்க அங்கே குக் பண்ணிகிட்டு இருக்கிறது தெரியுது. ஓ என் பொண்டாட்டி அங்கே இருக்கா, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனோட பேக் திங்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டு இப்போது கிச்சனுக்குள்ளே தான் மெல்லமாக போகிறான். சத்தமே போடல. இப்போ ஜங்குக் தான் ஸ்ட்ரெயிட்டாக தேவாங்க போய் பேக் ஹக் பண்ணுறாரு. இப்போ தேவாங் தான் யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இப்போ ஜங்குக் தான் நான் தான் உன் புருஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ நீயா, என்ன நீங்களான்னு கேட்டேன். நான் தான் அப்படிங்கிறான். என்ன நேரமே வந்துட்டீங்க, ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஸோ என் பொண்டாட்டி பார்க்குறக்கு ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படிங்களா சார், சரி சரி. என்ன சரி சரி, சரி சரினா சரி சரி தான். ஓ அப்படி, சரி சரி. நீங்கள் எதுக்கு சரி சரி சொல்கிறீங்க? நீ சொன்ன அதனால் நானும் சரி சரி சொன்னேன். ஓ அப்படியா, அப்படித்தாண்டா, என்ன பண்ணுற, பார்த்தா எப்படி சார் தெரியுது? பார்த்தா நிறையா தெரியுது. என்னென்ன சொல்லணும்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் அப்படியே இன்ச் பை இன்ச்சா. ஹலோ நான் குக் பண்ணுறேன். ஓ குக் பண்ணுறியா, குக் பண்ணுறியா இல்லை குக் பண்ணுறேன். சரிங்க மேடம், சரி பண்ணுங்கள் பண்ணுங்கள். ஓகே நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க ஃபஸ்ட்டு, ஓகே. ஓகேடி
அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சிக்ஸில் கிஸ் பண்ணிட்டு போறாரு. இதுதான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான், "தேவ் சூப்பரா குக் பண்ணியிருக்க. ம் தேங்க்ஸ்மா. ம் என் பொண்டாட்டி நல்லா தான் பண்ணுவான்." அப்படிங்கிற மாரி சொல்கிறான் வாய்க்குள்ளேயே. "என்னப்பா ஜங்கு கேட்கல." "ம் என் பொண்டாட்டி நல்லா தான் பண்ணுவான்." "ம் சரிப்பா, சரிப்பா." அப்படிங்கிற மாரி அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்குக்." ம் சொல்லுங்கம்மா." "இல்ல நான் ஒண்ணு வாங்கிட்டு வர சொன்னேனே வாங்கிட்டு வந்தியா?" "ம் வாங்கிட்டு வந்துட்டேம்மா." "தேவ் நீ ரெடியா?" அத்தை என்னது?" "ஆ அதான்ப்பா காலையில சொன்னேன்ல, உன் ஃபேஸ் கூட கொஞ்சம் க்ளோவா இருக்கு. மேபி அப்படி இருக்குமோன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக." "ஓ ஆமாத்த ஆமாத்த சொன்னீங்க சொன்னீங்க மறந்துட்டேன்." "ம் எங்க அத்தை எப்படித்த பண்ணணும்?" "ம் தேவ் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். நீ படிச்சு பாரு. இல்லைன்னா ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளு." "ம் ஓகே அத்தை. இப்போவே போறியா?" "இப்போவே போகணுமா அத்தை?" "ம் போய் பாட்டு வந்துரு." எங்களுக்கு ஈகரா இருக்குது. ஏன்னா உன் ஃபேஸ் க்ளோவாக இருக்குது. ஸோ தட். "ஓ அப்படியா அத்தை? ஓகே ஓகே." அப்படிங்கிற மாரி தேவங் சொல்லிட்டு, இப்போ அந்த ஒரு கிட்டா இருக்கு. அத அப்படியே எடுத்துட்டு தேவங் ஜங்குக்க தான் பார்க்குறான். பார்த்து ஸ்மைல் பண்ணவும் ஜங்குக்கும் சிரிக்கிறான். அப்படியே தான் தேவங் வாஷ்ரூம்லாம் போய் அந்த கிட்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு, இப்போ வெளியே வந்து, "என்னப்பா தேவ் பாசிட்டிவா?" அப்படிங்கிற மாரி ஜங்குக்கோட அம்மா கேட்குறாங்க. தேவங் தான் சேடா ஃபேஸ் வச்சிருக்கான். அப்போவே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ ஜங்குக் தான், "ஷோம்மா விடுங்க. அது எதுக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தேவாங் கிட்ட வந்துட்டு, "சரி விடுடா. அடுத்த தடவ பார்த்துக்கலாம். நைட்டு கூட பண்ணலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றான். இப்போ தேவாங் தான் ஜங்குக்கோட வாய் மேலயே கை வச்சுட்டு, "ஜங்குக் என்னடா பேசுற?" அப்படிங்கிற மாரி சொல்றான். "சரி விடுடி பொண்டாட்டி. இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா என்ன? நாளைக்கு நைட்டு பண்ணலாம். எப்படி இருந்தாலும் பண்ணத்தான் போறோம். என்னைக்கோ ஒரு நாள் அது வந்து பாசிட்டிவ் ஆகும். விடுடி." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். இங்க ஜங்குக்கோட அம்மா தான், "ஜங்குக் அம்மா முன்னாடி என்ன பேசிட்டு இருக்க? ம் நீங்க வேணா கேக்க பிடிக்கலைன்னா காத பொத்திட்டு உட்காருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான், "சரி வாடி பொண்டாட்டி போய் சாப்பிட்லாம்." அப்படிங்கிற மாரி தேவங்க கூட்டிட்டு போய் சாப்பிட்றதுக்கு வைக்கிறான். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. இப்போ தேவாங் அண்ட் ஜங்குக் தான் அவங்க ரூமுக்கு போறாங்க. ஜங்குக் போனதையுமே ஏதோ ஒர்க் இருக்கு சின்னதா அப்படிங்கிற மாரி அவனோட ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். அதாவது ஜங்குக் அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதில ஏதோ ப்ராஜெக்ட் சீக்கிரமா ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ தேவாங் தான் ஜங்குக் பக்கத்து அடியில வந்து உட்கார்றான். உட்காந்துட்டு ஜங்குக்க பார்த்து, "ஜங்குக்" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறான். இப்போ ஜங்குக் அந்த சிஸ்டம் பார்த்துட்டே, "ம் சொல்லுடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இருக்கான். இப்போ தேவாங் தான், "ஜங்குக்கா" அப்படிங்கிற மாரி கூப்பிடவும் ஜங்குக் சிஸ்டம்லாம் ஆஃப் பண்ணிட்டு, அவனோட ஃபேஸை கப் பண்ணி கிட்ட இழுத்து, "இங்க பாரு, எதுக்கும் ஃபீல் பண்ணாத. நான் இருக்கேன். ஓகேவா? நீ ஃபீல் பண்ணுறத பார்த்தா எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுக்கோ. அது வந்து எல்லாம் நடக்கிறப்போ நடக்கும். ஓகே? உன்னை யாராவது கம்பல் பண்ணுறாங்களா?" "ம்ஹ்ம். இல்ல." "ம். அப்புறம் என்ன? நான் ஏதாவது சொல்றேனா?" "ம்ஹ்ம்." "அப்புறம் என்னடா? என்ன? என்ன ஆச்சு பொண்டாட்டி?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். இப்போ தேவங்கும், "ஒண்ணும் இல்ல போ." அப்படிங்கிற மாரி சொல்றான். "இங்க பாரு, நீ எதுக்கும் ஃபீல் பண்ண வேணாம். ஓகேவா? நாளைக்கு சீக்கிரம் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் எங்கேயாவது வெளிய போயிட்டு வரலாம்." "இல்ல ஜங்குக்." அமைதியா இரு. நம்ம நாளைக்கு வெளிய போறோம். அவுட்டிங் போறோம். அவ்வளோதான். ரெடி ஆயிக்கோ." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். "ம் சரிடா. இப்போ போய் தூங்கு. ஓகே?" "ம் ஓகே ஜங்குக்." தேவாங்கும் அதுக்கப்புறம் தூங்க போயிருப்பாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. தேவாங் தான் ஃபர்ஸ்ட்டு வேக்கப் ஆகுறாரு. பார்த்தா ஜங்குக் அழகா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ தேவாங் தான் ஜங்குக்க பார்த்துட்டே படுத்துட்டு இருக்காரு. இப்போ இப்போ தேவாங் தான் அவரோட ஃபிங்கர் வச்சு ஜங்குக்கோட ஹேர் எல்லாம் அப்படியே தள்ளி விட்டுட்டே அவர பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே அதே ஃபிங்கர் வச்சு சீக்ஸு, தென் ஐஸு, நோஸு, தென் லிப்ஸு அப்படின்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போது தேவாங்கோட ஹேண்டு லிப்ஸ் கிட்ட வரவும் ஜங்குக் கைய பிடிச்சிடுறாரு. தேவாங், "ஐயோ! இவன் தூங்கலையா?" அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் தான், "என்னடி பொண்டாட்டி காலையிலேயே அங்கே இங்கேயும் கை வச்சு தடவிட்டு இருக்க." "தடவுறேனா?" "அ ஜங்குக்." "ம் ஜங்குக் தான்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. சொல்லிட்டே கிட்ட வரவும், "ஜங்குக் ஜங்குக்." ஜங்குக் ஜங்குக் தான்." முதல்ல இப்படி பேசுறத நிப்பாட்டு." "ஏன் ஏன் நிப்பாட்டணும்? ஒய்?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டே மறுபடியும் கிட்ட வராரு. "ம் அது வந்து பொண்டாட்டி." "ம்
ம். சொல்லு ஜங்குக். எதா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 2 டிஸ்டன்ஸ். ம். கோவிட் ஒண்ணும் இல்ல. சரியா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஜங்குக். இருந்தாலும் ஒரு 2 டிஸ்டன்ஸ். டேய்! எனக்கு கிஸ் வேணும். என்ன ஜங்குக் கிஸ்ஸா? ம். கிஸ் தான். நேத்து நைட்டு கிஸ் வேற மிஸ்ஸு. ஸோ, எனக்கு இப்போ கிஸ் வேணும். மார்னிங் கிஸ் வேணும். நேத்து நைட்டு குடுக்காம விட்ட கிஸ் வேணும். ம். அப்புறம் ஜங்குக் உன்னி எத்தன இருக்கு? இப்போதைக்கு இது 2 தான். உன்னி இருந்ததுன்னா சொல்றேன். அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ ஜங்குக் விடிஞ்சிருச்சு. கீழ ஒர்க்கெல்லாம் இருக்கு. நான் போய் பார்க்கணும். நீயும் ரெடி ஆகணும்ல. அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இப்ப ஜங்குக் தான், ம் அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கிஸ் கூட்டிட்டு போ. அப்படிங்கிற மாரி சொல்லவும், அது வந்து ஜங்குக் அப்படின்னு சொல்ல வரக்குள்ளயே ஜங்குக்கே இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ 2 பேத்துனாலயும் ப்ரீத் பண்ண முடியாதனால கிஸ் பிரேக் பண்றாங்க. இப்ப ஜங்குக் தான் ஒரு 2 நிமிட்ஸ் ப்ரீத் எடுத்து மறுபடியும் தேவங்க பிடிச்சு கிஸ் பண்ண வரலான்னு பார்க்குறாரு. இப்ப தேவங் தான் பெட்ட விட்டு இறங்கி நின்னுட்டு, "ஜங்குக் போதும். அவ்வளோதான்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரணும். ஓகேவா? ஸோ நாளைக்கு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்." "டேய் என்னடி சரி ஃப்ரெஷ் அப் ஆக தானே போற. நானும் வரட்டா?" "ஜங்குக் ப்ளீஸ் அங்கேயே நின்று நான் போயிட்டு சீக்கிரம் குளிச்சுட்டு வரணும். அத்தை கீழ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க." அப்படிங்கிற மாரி தேவங்க அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போயிடுறான் ஃப்ரெஷ் அப் ஆக. இங்க ஜங்குக் தான் பொண்டாட்டி, பொண்டாட்டி, பொண்டாட்டி போயிட்டானா சுத்தம். காலங்காத்தாலே கிஸ்ஸு மட்டும் தானா? சரி ஓகே. ஜங்குக்கு இன்னைக்கு கிஸ்ஸாவது கிடைச்சது. நேத்து நைட் அதுவும் மிஸ்ஸு. ம் சரி நம்மளும் ரெடி ஆவோம். அப்படிங்கிற மாரி அவனும் ரெடி ஆகி கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். அப்படியே தான் அந்த டேவும் ஸ்கிப்ட் ஆகுது. அதே மாரியே ஜங்குக் சொன்ன மாரியே தேவங்க கூட்டிட்டு வெளியெல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பான். நெறையா சுத்திலாம் பார்த்துட்டு, சாப்பிட்டு நைட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. இப்படியே தான் அந்த மந்த்தும் எண்ட் ஆகுது. அந்த மந்த் எண்ட் அப்போ தேவாங்க்கு நியூஸ் தெரிய வந்திருக்கு. ஜங்குக் வந்து மிலிட்ரி போணும் அந்த மாரி. ஓகே அப்படிங்கிற மாரி தேவாங்கும் அக்செப்ட் பண்ணியிருப்பான். தேவாங் தான் சொல்லி ஜங்குக்க மோட்டிவேட்டே பண்ணியிருப்பான். "நீ போயிட்டு வா அதெல்லாம் நான் இருந்துப்பேன். அத்தை இருக்காங்கல்ல. அண்டு அம்மா அண்ட் அப்பாலாம் இருக்காங்கல்ல. எல்லாரும் பார்த்துக்குவாங்க." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருப்பான். ஜங்குக்கும் சரிடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிருப்பான். தென் அங்கே போனதுக்கப்புறம் தான் ஒரு 2 மந்த் ட்ரெய்னிங்காக போகுது. அந்த 2 மந்த்துமே தேவாங் அண்ட் ஜங்குக் டெய்லியுமே பேசிட்டே இருப்பாங்க. அப்போ குடுப்பாங்க. அந்த டைம் குடுக்குற டைமில் ஃபுல்லா தேவாங் கூட தான் ஜங்குக் பேசிட்டே இருப்பான். ஜங்குக்கு அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஃபுல்லா சொல்லிட்டு, ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு. தேவாங்கும் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. இப்படியே தான் அந்த 2 மந்த் போயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு 2 மந்த் ட்ரெய்னிங் செக்ஷன்னால. அடுத்த நெக்ஸ்ட் 2 மந்த் தேவாங் வந்து வீக்லி கால் மாரி ஆயிடுச்சு. டெய்லி கால் போய் வீக்லி கால் வர மாரி ஆயிடுச்சு. அப்படியே தான் மந்த்லி கால் ஆச்சு. அப்படியே இப்போது சுத்தமாவே காலுங்கிறதே இல்ல. 5 மந்த் ஆயிருக்கும் தேவாங் ஜங்குக் கூட பேசியே. 5 மந்த் பிஃபோர் ஒரு கால் பேசியிருப்பான். அப்போது அந்த வார்லாம் கிட்ட வந்துட்டு இருக்கிற டைம். அப்போது ஜங்குக் கூட பேசும்போது ஒரு மார்னிங் டைம். அதனால பேசவே தேவாங் சொல்ல வந்திருப்பான். அப்ப தான் கேஷுவலா பேசிட்டு, "ஜங்குக் உனக்கு ஒண்ணு தெரியுமா? இப்போ நான் உன் தேவாங் மட்டும் கிடையாது. என்கிட்ட இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. நீ யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புறியா ஜங்குக்?" தேவாங் இங்க எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சின்னு கூப்பிடுறாங்க. நான் வைக்கிறேன் ஃபோனு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் நியூஸ்ல தான் தேவாங் பார்த்துருப்பான். என்ன நடக்குது அங்க நம்ம பார்டர் ஆஃப் த சவுத் கொரியால அப்படிங்கிற மாரிலாம் பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தேவாங்க்கு டெலிவரி அதெல்லாம் முடிச்சு பாப்பாலாம் வந்திருப்பாங்க. பட் பாப்பா வந்து 3 மந்த் ஆகுது. ஒண்ணுமே ஜங்குக்கு தெரியாது. பாப்பான்னு ஒண்ணு இருக்கிறது. தேவாங் தான் இதெல்லாம் பாப்பா கிட்ட சொல்லிட்டு சிரிக்கிறான். அதாவது சேடா சிரிக்கிறான். ம். "உன்னையும் உங்க அப்பா வரல. வருவாரு. சூன் உன்ன பார்க்கறதுக்காகவாவது வந்தாகணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். இப்படியே தான் ஒரு 2 மந்த் போல ஸ்கிப்ட் ஆகுது. இப்போ பாப்பா பிறந்து ஒரு 5 மந்த் ஆயிருக்கு. இப்போ தான் வாரெல்லாம் அப்படியே கம்மியாகி, அப்படியே சவுத் கொரியா கொஞ்சம் காம் ஆகுது. தேவாங் தான் இந்த நியூஸ்லாம் கேட்டதுக்கப்புறம், "அப்பாடா! உன்னி வந்துருவான்." அப்படிங்கிற மாரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் தேவாங்கோட ஷோல்டரில் கை வச்சுட்டு, கண்டிப்பா வந்துருவான்ப்பா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்களும் அழுகுறாங்க. இப்போ தேவாங்க அவங்க அழுகுறத பார்த்து இவனும் அழுக ஆரம்பிக்கிறான். இப்படியே தான் உன்னியுமே ஒரு 2 மந்த்ஸ் ஸ்கிப்ட் ஆகுது. ஸ்டில் ஜங்குக் இன்னியும் வரல. அவன்கிட்ட இருந்து ஃபோன் கால் கூட இல்ல. இப்போ ஒன் டே மார்னிங் தேவாங் நான் சீக்கிரம் வந்துடுறேன். அச்சோ அத்தை நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு மெல்லமாவே வாங்க. ஒரு அவசரம் இல்லை. உங்கள் பேத்தியை நான் பார்த்துக்கிறேன் அது வரைக்கும். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், "ஷோ தேவாங் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ பார்த்துக்குவ என் பேத்தியை. இப்போது உன்னை பார்த்துக்கணும்ல. அச்சோ அத்தை இத்தனை பேர் இருக்காங்கல்ல.
அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அங்க நெறைய பாடி கார்ட்ஸும் இருக்காங்க. இருந்தாலும் தேவாங் நான் இருந்து "அச்சோ! அத்த சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க ஃபங்ஷன போங்க" அப்படிங்கிற மாரி தேவாங் ஜங்குக்கோட அம்மாவ அனுப்பிச்சு விடுறான். அவங்களுக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கும். அந்த ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்றதுக்காக போறாங்க. ஜங்குக் போனதுலேருந்து தேவாங் கூடவே தான் இருந்திருப்பாங்க. ஃபங்ஷன் அந்த மாரி எதுக்குமே அவ்வளோக்கா போயிருக்க மாட்டாங்க. பட் இது கொஞ்சம் ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்னால கண்டிப்பா போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறனால, சரி போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறாங்க. இப்ப தேவாங்கும் அவங்கள அனுப்பிச்சு விட்டுட்டு உள்ள தான் வராரு. வந்துட்டு ம் "நீங்க சாப்பிட்லேன்னா சாப்பிட்டு வந்துருங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் கிட்ட. "ம் ஓகே சார்" அப்படிங்கிற மாரி அவங்களும் கிளம்பிடுறாங்க. தென் மேட்ஸ் எல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க அன்னைக்கு. இப்ப தேவாங் தான், "அச்சோ! பாப்பா இன்னைக்கு நானும் நீயும் மட்டும் தான்" அப்படிங்கிற மாரி பாப்பாவ தூக்கிட்டு உள்ள தான் போறான். "உனக்கு பசிக்கும்ல? ஃபீட் பண்ணணும். டைம் வேற ஆச்சு." "அச்சோ! நான் மறந்தே போயிட்டேன். நானே இன்னும் சாப்பிடல. இரு நான் போய் சாப்பிட்டு உனக்கு வந்து ஃபீட் பண்றேன். ஓகேவா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பாப்பாவ அப்படியே படுக்க வச்சு டேப் பண்ணி குடுத்துட்டு இருக்கான். இப்போ பாப்பாவும் கொஞ்ச நேரத்திலேயே தூங்கிருது. இப்ப தேவாங் தான் சரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவனே குக் பண்ணலான்னு கிச்சன் பக்கம் தான் வரான். அவன் மட்டும் தனியா இருக்கிறதுனால ஒரு மெலோடியான சாங் போட்டுட்டு குக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அங்க ஒரு பெர்சன் தான் வராரு. அவரோட லக்கேஜோட. எஸ் நம்ம ஜேகே தான். வந்து பார்க்குறாரு. வழக்கம் போல யாருமே இல்ல. எல்லாம் கதவ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ம் கண்டிப்பா போறக்கு வாய்ப்பில்ல. அம்மா கூடவே தான் இருப்பாங்க. அப்படிங்கிற மாரி அவருக்குள்ளேயே பேசிட்டு உள்ள வராரு. வந்து பார்த்தா சாங் ஓடுது. ம் மியூசிக்கா? அதுவும் மெலோடியான சாங். ஓ! தேவன் மியூசிக் கேட்குறான் போல. அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே உள்ள வராரு. இப்போ உள்ள வந்து பார்த்தா மியூசிக் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஜங்குக் தான் லெஃப்ட்ல பார்க்குறாரு. பார்த்தா கிச்சன்ல தேவாங் குக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக்கு தேவாங்க பார்த்ததுமே அவ்வளோ ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறனால அவரோட ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆகுது. அவரோட காதுக்குள்ள அந்த சத்தம் கேட்குது. இப்போ ஜங்குக் தான் அந்த லக்கேஜ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு சைலண்ட்டா போறாரு. போய் தேவாங்க பேக் ஹக் பண்றாரு. இப்போ தேவாங் தான் அவ்வளோ ஷாக் ஆயிடுச்சு. தேவாங்க்கு பயம் வேற வந்துருச்சு. யாருமே இல்ல. நம்ம மட்டும் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, "யாரு?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு அப்படியே அவனோட கையில இருந்த அந்த ஸ்பூன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கீழ போட்டுட்டு திரும்பி பார்க்குறான். இப்போ ஜங்குக் தான், "நான் தான் உன் புருஷன்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இப்போ தேவாங்க் அத கேட்டதுமே அவன் கண்லேருந்து அப்படியே டியர்ஸா வருது. அப்படியே திரும்பி ஜங்குக்க ஹக் பண்ணிட்டு அப்படியே கண்ண மூடி நிக்கிறாரு. இப்போ ஜங்குக் தான், "ஐ லவ் யூ டா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ தேவாங் அது கூட சொல்லல. அவருக்கு அழுகாச்சியா வருது. இப்போ தான் ஜங்குக்கோட ஃபேஸவே பார்க்குறாரு. "ஐ லவ் யூ டூ ஜங்குக்" அப்படிங்கிற மாரி அழுதுகிட்டே சொல்லவும், "அச்சச்சோ! என் பொண்டாட்டி என்னைய பார்த்ததுமே ரொம்ப அழுகுதே. நீ மட்டும் என்ன? நீயும் அழுகுற தானே?" அப்படிங்கிற மாரி சொல்றான். "ம் ஆமான்டா அழுகுறேன்" அப்படிங்கிற மாரி டியர்ஸ லைட்டா வைப் மட்டும் பண்ணிக்கிறான் ஜங்குக். இப்போ அப்படியே ஹக் பண்ணிட்டே தான் பேசிட்டு இருக்காங்க. "சாரிடா அது வந்து அங்க கால் பண்ணேன்." தெரியும் ஜங்குக் நியூஸ்லாம் பார்த்தேன். அங்க என்ன சிச்சுவேஷன்னு." "ம் ஆமான்டா. அங்க ரொம்ப வாரெல்லாம் போயிட்டு இருந்துச்சு." "ம் உனக்கு எதுவும் ஆகலைல?" "டேய் எனக்கு என்னடா ஆகப்போகுது? நீ இருக்கையில." ஆமா உனக்கு என்ன ஆகப்போகுது?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹக் பண்ணி அழுகுறாரு. "ம் ம் சரிடா ரொம்ப ஃபீல் பண்ற போல." "ம் ஆமா. ரொம்ப நாள் ஆச்சுல்ல. உன்ன பார்க்கல. உன்ன டச் பண்ணல." "ம் ஆமான்டா. ரொம்ப நாள் தான் ஆச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு." "ம் 1 இயர் கரெக்ட்டா?" "ம் 1 இயர் 5 மந்த்." "ஓ! தினம் கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்களா?" ஆமான்டா. உனக்காக போட்டுட்டு இருந்தேன். நீ எப்போ வருவ? எப்போ வருவ?" அப்படிங்கிற மாரி. "ஏன் இன்ஃபார்ம் கூட பண்ண மாட்ட?" "இல்லடா டக்குன்னு வார் முடிஞ்சுதா, அப்படியே கிளம்ப சொல்லிட்டாங்க. சரி நானும் கிளம்பி டக்குன்னு வந்துட்டேன். வந்துட்டு பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி. "எங்க அம்மாவ காணோம்?" அவங்க ஃபங்ஷன் போயிருக்காங்க." "பார்த்தியா உன்னைய விட்டுட்டு போயிட்டாங்க." "டேய் அவங்க போயிருக்காங்க. அவங்க போமாட்டேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் கம்பல் பண்ணி அனுப்பிச்சேன்." "ஓ! அப்படியாடி பொண்டாட்டி. சரி கிஸ் பண்ணலாமா?" "ச்சீ பொறுக்கி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சாஞ்சுக்கிறாரு தேவாங். அதாவது ஜங்குக்க டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. "என்னடி பொண்டாட்டி ஒரு கிஸ்ஸு கூட தர மாட்டேங்கிற. எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு ஜங்குக்கும். இப்போ தேவாங்கும் தான், "ம் ஆமா ரொம்ப நாள் ஆச்சுல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தேவாங்கோட ஹேண்ட் எடுத்து ஜங்குக் ஷோல்டர் மேல போட்டு கிட்ட இழுக்குறாரு. இப்போ ஜங்குக்கும்
தேவங்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணி நிற்கிறாரு. இப்போ 2 பேத்துக்கும் 1 இன்ச்சு தான் கேப்பு கிஸ் பண்ண. இப்போ ஒரு அழுகிற சவுண்டு. தேவங் ஏதோ குழந்த அச்சோ! ஜங்குக் நான் அவள மறந்தே போயிட்டேன். அப்படிங்கிற மாரி தேவங் சொல்லிட்டு போச்சு. கிஸ்ஸு போச்சு. அப்படிங்கிற மாரி ஜங்குக்கும் தேவங் பின்னாடியே போறாரு. இப்ப தேவங் ஸ்ட்ரெயிட்டா மேல ஜங்குக் அண்ட் தேவங் ரூமுக்கு தான் போறான். இப்ப ஜங்குக்கும் அப்படியே பின்னாடியே தேவங் பின்னாடியே வராரு. இப்ப தேவங் தான் பாப்பாவ கையில தூக்கி வச்சுட்டு வெளிய வராரு. ஜங்குக்கும் கரெக்ட்டா அப்படியே பின்னாடியே மெல்லமா வந்திருப்பாரு. இப்போ வந்து பார்த்ததுக்கப்புறம் அப்படியே பாப்பா ஜங்குக் மாரியே இருக்கு. இப்போ ஜங்குக் உண்மையாலே அழுதுறாரு. அழுக ஆரம்பிச்சுட்டாரு. இப்போ தேவங் தான், "ஜங்குக் என்னாச்சு அழுகுறியா?" அப்படிங்கிற மாரி கிட்ட வராரு. இப்போ ஜங்குக் அப்படியே பாப்பாவ வாங்குறாரு. தேவங், "ம். ஆமா ஜங்குக். இது நம்ம பாப்பா தான். ம். தெரியுதுடா பார்த்தாலே." அப்படிங்கிற மாரி அழுதுட்டே சொல்றாரு. ஜங்குக், "எனக்கு கூட நீ அழுகலடா. டேய் நீ வேறடா. அப்போ இந்த குழந்த அது என்னோட ஒன் ஆஃப் தி ஹாஃப்டா." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்னமோ ஒண்ணு. உங்க கூட பேசிட்டே நான் குக் பண்றத மறந்துட்டேன். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தேவங்க எகெயின் கிச்சன் வந்துடுறாரு. இப்போ ஜங்குக் கையில தான் பாப்பா இருக்கு. இப்போ ஜங்குக் அழுதுகிட்டே பாப்பாவ பார்க்குறான். இப்போ பாப்பா தான் ஜங்குக்க பார்த்து சிரிக்குது. "ஓ! உங்க அம்மா எல்லாம் சொல்லிட்டாளா?" அப்படிங்கிற மாரி சொல்றான். பாப்பாவும் எகெயின் சிரிக்குது. "ம். அப்ப சொல்லிட்டான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கும் சிரிக்கிறான். ஜங்குக் பாப்பாவ தூக்கிட்டு அப்படியே கீழ தான் வரான். "தேவாங்" அப்படிங்கிற மாரி கத்திக்கிட்டே வரான். ஜங்குக் இங்கே தான் இருக்கான் கிச்சன்ல அப்படிங்கிற மாரி தேவாங் சொல்லவும், மெலோடியான சாங்லாம் ஆஃப் பண்ணி விட்டுருப்பான். ஏன்னா பாப்பா எந்திரிச்சிட்டா, உன்னை சாங்ஸ் எல்லாம் கேட்டா அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிற போது, அழுக ஆரம்பிச்சுருவா அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, இப்போ ஜங்குக் தான், "தேவாங் என்ன என் குழந்தை என்னை மாரியே பெத்துருக்க? என்ன என்னை பத்தி அவகிட்ட சொல்லியிருக்க போல? என்னன்னு சொல்லியிருக்க? ம். உன்னை பத்தி தானே? அவளோட அப்பான்னு சொல்லி வச்சிருக்க. என்ன பாப்பா உங்க அப்பா வந்ததையும் நீ மறந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி பாப்பாவ தூக்குறான். இப்போ பாப்பா தான் ஜங்குக் கிட்ட இருந்து வந்ததையுமே அழுக ஆரம்பிச்சிருச்சு. "அடி பாவி! உங்க அப்பா வந்ததையுமே நீ மறந்துட்டியாடி?" அப்படிங்கிற மாரி சொல்றா மறுபடியும். இப்போ ஜங்குக் தான், "டேய் கூட்றா என் புள்ளைய." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பாப்பாவ வாங்கிக்கிறான். இப்போ தேவங் தான், "அச்சோ! ஜங்குக் நோ. நீ போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆயிட்டு உன் ட்ரெஸ் எல்லாம் அன்பேக்லாம் பண்ணிட்டு நீ வந்து பாப்பாவ வாங்கிக்கோ. எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுக்கோ." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஓ! ஆமால்ல. சரி பாப்பாக்கு ஆம் பாப்பா பொறந்து 5 மந்த் ஆகுது. அவ்வளோதான். ஓ! அன்னைக்கு அத சொல்றதுக்கு தான். ம். எஸ். அத சொல்றதுக்கு தான் கால் பண்ணியிருந்தேன்." "ஓ! ஓகேடா. பட் அன்னைக்கு ஜங்குக் எல்லாம் தெரியும். நீ இப்போ போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ம். சரிடி பொண்டாட்டி." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கும் அவனோட லக்கேஜ்லாம் எடுத்துட்டு மேலே போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறதுக்கு தான் போகிறான். இப்போது ஜங்குக்கோட அம்மா ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஜங்குக் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகுறதுக்கு போகிற டைம் அவங்க அப்படியே ரிட்டர்ன் வராங்க. இப்போ தேவங்க தான் ஜங்குக் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஸ்டெப்ஸை பார்க்கவும், "போயிட்டானா? சரி ஓகே. அத்தைக்கிட்ட அப்புறமா கூட சொல்லிக்கலாம்." அப்படிங்கிற மாரி நினச்சிட்டேன். அவன் பாட்டுக்கு குக் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் ரெடியாக இருக்கும். அதை அப்படியே டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் வராங்க. "அச்சோ! தேவாங் என் பேத்திய குடு, என் பேத்திய குடு." அப்படிங்கிற மாரி தேவாங் கிட்ட இருந்து பாப்பாவ வாங்கிக்கிறாங்க. இப்போது தேவாங்க பார்த்து தான், "என்னப்பா தேவாங் சாப்பிட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "இல்ல இப்போ தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சாப்பிட்ணும்." "ஓ! அப்படியா? ஓகே, ஓகே, ஓகே." தென் பாப்பாக்கு ஃபீட் பண்ணியா? "உன்னியும் இல்ல அத்த." "என்னத்த இவங்க இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்க? உன்னையும் ஃபீட் பண்ணாம?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "அச்சோ! அத்த சாப்பிட்டதையுமே பண்ணிடுறேன் உங்க பேத்திக்கு." "ம். ஓகே, ஓகே." அப்படிங்கிற மாரி அவங்களும் சொல்லிட்டு, "அச்சோ! நான் என் பேத்திய எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சிக்ஸில் கிஸ் குடுத்துட்டு, பாப்பாவ தூக்கிட்டு அப்படியே ஹாலுக்கு தான் போய் உட்கார்றாங்க. இப்போ தேவங்க இங்கே சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டா ரூம் தான் போகிறான். இப்போ ஜங்குக்கூட அம்மா தான், "தேவங் இங்கே வா." அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. "ஆ அத்த வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிட்ட வரான். "ம். சொல்லுங்க அத்த." "ம். மறுபடியும் அத்தைன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டியா? அம்மான்னு கூப்பிட்றா." "ம். சொல்லுங்கம்மா." அப்படிங்கிற மாரி சிரிச்சுட்டு சொல்கிறான். "இங்கேயே இருக்கறதுக்கு போர் அடிக்குதுல்ல தேவங்." "ம். இல்லையேம்மா." "நீ வேணா உங்க மம்மி வீட்டுக்கு போயிட்டு வரியா?" "ம்மா ஏன்?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். "இல்லைப்பா உனக்கு தானே போர் அடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்." அச்சோ! அம்மா அப்படிலாம் கிடையவே கிடையாது. எனக்கு இங்கே இருக்கிறது தான் ஜாலியாக இருக்குது. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனா அவங்க ஏதாவது ஒர்க் கூட்டிகிட்டே இருப்பாங்க. இங்கே ஜாலியாக இருக்குது. அப்படிங்கிற மாரி சிரிச்சுட்டே சொல்லவும், அப்போ ஓகே. நான் கூட நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், மிஸ் பண்ணுவியோ அப்படிங்கிற மாரிலாம் நெனச்சேன். அதனால தான் கேட்டேன். மத்தபடி
அப்படி ஒன்றும் இல்லை. சரி பாப்பாக்கு நீ ஃபீட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாப்பாவுக்கு கொடுக்கவும், ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாப்பா வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு தான் போகிறான். இப்போது ரூமுக்கு தேவாங்க ஸ்டெப் ஏற போகும் ஸ்ட்ரெயிட்டாக ஜங்குக்கு இறங்கி வராரு. ஜங்குக்கோட அம்மா தான் அப்படியே ஷாக்கிங்காக இருக்காங்க. ஏன்னா ஜங்குக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சிருக்காதுல்ல, அதனால ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அவங்களுக்கு. ஜங்குக் ஆ அம்மா வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணுறான். இப்போது ஜங்குக்கோட அம்மாவுக்கு தான் உன்னையுமே நம்பவே முடியல நம்ம பையன் நம்மக்கிட்ட இருக்கான்னு. ஏன்னா ஒரு 1½ இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தேவாங்கும் அங்கேருந்து கிட்ட வந்துட்டு, "அச்சோ! அத்தை அழுகுறீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். "இல்ல, இல்ல தேவ்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "அச்சோ! அத்தை பார்த்தாலே தெரியுது ரொம்ப அழுகுறீங்க." "ஆமா, ஜங்குக் நீ தானே?" "அச்சோம்மா நான் தான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹக் பண்ணி ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுறான். "ஆமா, என் பையன் ஜங்குக் வந்துட்டான்." அப்போவே நினச்சேன், ஆல்ரெடி போன ஒரு பையன் ரிட்டர்ன் ஆயிட்டான் அப்படின்னு இன்னைக்கு தான் நியூஸ் வந்தது. நான் அப்போ உன்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே சரின்னு இப்படி பேசிகிட்டு இருக்கவும் மறந்துட்டேன். "ஜங்குக் நீ வந்துட்ட." "ஆமாம்மா நான் வந்துட்டேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் டைட்டாக ஹக் பண்ணுறான். இப்போ அவங்க அம்மாவும் ஹக் பக் பண்ணிவிட்டு, "அப்பா நீ வந்துட்டடா. உன் பிள்ளையும் அண்டு உன்னோட அழகான தேவங்கையும் நான் நல்லா பார்த்துக்கிட்டேன்." "ம் தெரியுமா அவன் சொன்னான்." "ஓ சொல்லிட்டானா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிருக்காங்க. இப்போ தேவங்க தான், "சரி நீங்கள் 2 பேரும் பேசுங்க. நான் வந்து அப்படியே போய் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு வரேன்." சரி தேவங்க பார்த்து போயிட்டு வா. ஜங்குக் நீ உட்காரு." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன அங்கே எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஒரு 10 செகண்டில் ஜங்குக் மேலே தான் வரான். தேவாங் டோர்லாம் லாக் பண்ணல, ஓப்பனில் தான் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக ஜங்குக்குள்ளே வரான். பார்த்தா தேவாங் வந்து ஹெட்ஃபோன் வேர் பண்ணிவிட்டு மியூசிக் ஆன் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கான் படுத்துட்டு. இப்போ ஜங்குக் தேவங்கவே தான் பார்த்துட்டு இருக்கான். முக்கியமாக பாப்பா நிப்பிள்ஸை சக் பண்ணி மில்க் குடிச்சிட்டு இருக்கிறத தான் பார்க்குறான். போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஜங்குக் அவன் உன் பொண்டாட்டி நீ போகலாம், 1½ வருஷம் தானே ஆச்சு, ஒன்றா இருக்காது, கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கிட்ட தான் வரான். ஸ்டில் தேவங்க கண்ணை மூடிட்டு மியூசிக்கை தான் ஹியர் பண்ணிவிட்டு அப்படியே பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுற இதுலேயே படுத்துட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் இன்னொரு சைடு நிப்பிள்ஸ் மேலே அவனோட லிப்ஸ் வச்சு லைட்டாக சக் பண்ணுறான். தேவாங்க்கு ஸ்டில் உனிமே அது எப்படி சொல்கிறது ரியலைஸ் ஆகலை. இப்போ ஒரு ஃபியூ செகண்டில் பாப்பா அழுக ஆரம்பிக்கிறா. ஸ்டில் ஜங்குக் சக் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்போது தேவாங் தான் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கண்ணை முழிச்சு பார்க்கவும் பாப்பா அழுதுட்டு இருக்கா. அப்படியே சைடில் பார்த்தா ஜங்குக் தான் சக் பண்ணிகிட்டு இருக்கான் இன்னொரு சைடு. இப்போ தேவாங் தான், ஜங்குக் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இப்போ தான் ஜங்குக் ரியலைஸ் ஆகிட்டு, அது ஒன்றும் இல்லை டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மட்டும் காத்துக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு அப்படியே பக்கத்தில் படுக்கிறான். இப்போ தேவாங் தான் எந்திரிச்சு உட்காந்துட்டு பாப்பாவை தான் தூக்குறான். தூக்கி டேப் பண்ணிவிட்டு அச்சோ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு டேப் பண்ணி கொடுக்குறான். இப்போ ஜங்குக் ஸ்மைல் பண்ணிவிட்டு, நல்லா இருந்துச்சு, மறுபடி கிடச்சா நல்லாயிருக்கும் தேவாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். சொல்லுங்கள் ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாப்பாவை ஒன் ஷோல்டரில் போட்டு டேப் பண்ணிகிட்டு இருக்கான். அது மில்க் என்ன ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, நீ பாரு, நான் வாஷ்ரூம் போய்ட்டு வரேன். ஓகே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாப்பாவை தான் டேப் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது ஜங்குக் ஸ்ட்ரெயிட்டாக வாஷ்ரூம் போயிட்டு அங்கே இருக்கிற மிரரில், டேய் ஜங்குக் அதுவும் குழந்தைக்கு இருக்கிறதுடா, அதிகமா பிடுங்கி குடிப்பேன், பட் அது டேஸ்ட்டாக இருந்துச்சுல அப்படிங்கிற மாதிரி அவன் கூட அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போது வெளியே பாப்பா ரொம்ப அழுகவும் ஸ்ட்ரெயிட்டாக தேவன் கீழே தான் போகிறான். ஜங்குக்கோட அம்மா பாப்பா அழுகிற சவுண்ட்லேயே வெளியே வராங்க அவங்க ரூம் விட்டு. தேவங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே வராங்க. இங்கே தேவங்க தான் ஸ்டெப்ஸ்லேருந்து வேகமாக கீழே வரான். அத்தை அது அது என்னப்பா என்னாச்சு சொல்லு. அத்தை அது வந்து மில்க் வரமாட்டேது. என்ன மில்க் வரமாட்டேதா? என்னாச்சு? என்னத்தை வரமாட்டேது? அந்த பக்கம் சைடு கொடுத்து பாருப்பா, மேபி அங்கே என்னத்த அங்கேயும் வரல. என்ன தேவங்க புதுசாக சொல்கிற, சரி உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தேவங்க உட்கார வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்க்குறாங்க. 2 சைடுமே வரல.
தேவம் பாப்பா தான் குடித்தாளா? ஆ அது வந்து பாப்பா குடிச்சிருந்தானா கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா கொஞ்சம் டைம் விட்டு வந்திருக்க மாதிரி இருக்கலாம் மேபி. என்னாச்சு? இல்ல அது வந்து ம் சூப்பர். ஜங்குக்கா? ஆ அத்த ம் புரிஞ்சிருச்சு. ஜங்குக் தானே? ம் ஆமா அத்த. சரி அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன் போ. அத்த இப்போ ஆ அவன் வருவான், நீ போ. கொஞ்ச நேரத்தில் வருவான், ஃபீட் பண்ணிக்கலாம் போ. அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ தேவங்க தான் பாப்பாவை தூக்கிட்டு மேலே போகிறான். தேவங் ஜங்குக்கு கீழே வர சொன்னேன்னு சொல்லு. ம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு தேவங் வாஷ்ரூம் டோர் தான் நாக் பண்ணுறான். சொல்கிறா. ஜங்குக்கு உங்களை அத்தை கீழே கூப்பிட்டாங்க. ஓ இதான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரான். என்னவா கீழே கூப்பிட்டாங்களா? ஆமாம் ஜங்குக். ஏன் என்னாச்சு? அழுகுறா? தெரியல ஜங்குக். சமாதானப்படுத்திட்டு தான் இருக்கேன். ம் சரி ஓகே, நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன். பாப்பா வேணா? இல்லை ஜங்குக், நானே வச்சுருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க. ம் ஓகேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக் தான் இப்போ கீழே வராரு. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான். வாடா வா, நீ தான் காரணமா? என்னம்மா என்னாச்சு? என்னாச்சுன்னு வேற ஒரு கேள்வியா? ஏன்டா அப்படி பண்ண? என்னம்மா என்ன சொல்கிறீங்க? என்ன பண்ணனா? டேய் இதை வேற உனக்கு தெளிவாக வேற சொல்லணுமா? ஒரு 50 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் தேவங்கிட்ட? நான் ஒன்றுமே பண்ணலையேம்மா. நீ ஒன்றுமே பண்ணல சத்தியமா? ஒன்றும் பண்ணலம்மா, சத்தியம்லாம் எதுக்கு? இதுலேயே தெரியல நீ என்ன பண்ணியிருக்கன்னு. தெரியாமல் இப்போ பாப்பாவுக்கு பால் வர மாட்டேது. அதுக்கு அதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், அது மட்டும் பண்ணுறியா? சரி சொல்லுங்கம்மா. அப்படியே சீன் கட் பண்ணா ஜங்குக் தான் ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் ப்ளஸ் ஒரு டவலும் எடுத்து உள்ளே வராரு. இப்போ தேவங்க தான் என்ன சொன்னாங்க அத்தை? சொன்னாங்க செய்யறேன் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேவங்க பெட்டில் உட்கார வைக்கிறான். பாப்பா மடியில் தான் இருக்கா. இப்போ ஜங்குக் தான் ஷிட் ரிமூவ் பண்ணுறா. எதுக்கு? ரிமூவ் பண்ணு, உங்கள் அத்தை தான் சொன்னாங்க, செய்யணுமா வேணாமா? ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஷெட் பட்டன் 4 மட்டும் ரிமூவ் பண்ணுறான். டே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணு. அது பண்ணு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி ஷர்ட் அப்படியே அவுத்துடுறான். இப்போ ஜங்குக் தான் ஸ்ட்ரெயிட்டாக போய் தேவங்கோட லிப்ஸ்லேயே சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். இப்போ தேவங்க தான் ஆஃப்டர் லாங் டைம் கழித்து ஜங்குக் கிஸ் பண்ணதையுமே ஓவர் ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்குது தேவங்கோடது. சாஃப்டான கிஸ்ஸு தேவங்க தான் மூவ் பண்ணுறான், ரொம்ப ஹார்டாக மாற்றுறான், ரொம்ப டீப்பராகவும் போகுது அது. ஜங்குக் தான் கிஸ்ஸவே பிரேக் பண்ணுறாரு. பிரேக் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. ஓகே நெக்ஸ்ட்டு போகலாமா? ஜங்குக்கா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அதான் வேணும். ஓகே அந்த ஹாட் வாட்டரில் அந்த டவலை டிக் பண்ணி அப்படியே லைட்டாக செஸ்ட்டில் வச்சு எடுக்கிறாரு. ஜங்குக்கா என்னடா மூவ் பண்ணுற, எனக்கு வேறு மாதிரி ஆகுதுடா. ஒன்றும் இல்லை நீங்கள் பண்ணுங்க. சரி ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ லைட்டாக அங்கே டவலை வச்சு எடுத்துகிட்டு இருக்காரு ஜங்குக்கு. ஒரு 5 டைம் அந்த மாதிரி பண்ணுறாரு. இப்போது ஜங்குக் ஸ்ட்ரெயிட்டாக அவரோட லிப்ஸை கொண்டு போய் அந்த நிப்பிள்ஸ் வச்சு சக் பண்ணுறாரு. இப்போ தேவங்க தான் சடனாக ஜங்குக்கு இப்படி பண்ணதையுமே ஜங்குக்கோட ஹேரை தாக்குறப்பா பிடிக்கிறாரு. ஜங்குக்கு மறுபடியும் சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு ஒரு 2 செகண்ட்லேயே ஸ்டாப் பண்ணிடுறாரு. தேவங்கோட ஹேண்ட் அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு அப்படியே ஜங்குக்கு நிமிர்ந்து தேவங்க தான் பார்க்குறாரு. இப்போது பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேவங்க பார்க்கவும் தேவங்க அப்படியே ஹெட்டெல்லாம் மேலே வச்சுட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பார் இவ்வளோ நேரம். இப்போ ஜங்குக் தான் ஸ்ட்ரெயிட்டாக தேவங்கோட காதுக்கிட்ட போயிட்டு ஓய் பொண்டாட்டி என்னடி அப்படிங்கிற மாதிரி கேட்கவும்
ஸ்டில் தேவன் கனவுலயே இருக்கிற மாரி அதே ஒரு வேர்ல்டுக்குள்ளே இருக்காரு. இப்போது ஜங்குக் ஸ்ட்ரெயிட்டா அவரோட ஹேண்டை கொண்டு போய் தேவங்கோட ப்ரைவேட் பார்ட் மேலே வச்சு லைட்டாக ரப் பண்ணிட்டு தேவங்கோட இயர்ஸ் கிட்ட போயிட்டு, ஓய் பொண்டாடி மூட் ஆகுதாடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸ்டில் தேவங்கிட்ட இருந்து நோ ரெஸ்பான்ஸ். ஜேகே அப்படியே தேவங்கோட இயர்ஸில் லைட்டாக கிஸ் பண்ணவும் தேவங்க லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி ஜேகேவை பார்க்குறாரு. இப்போ ஜேகே தான், ஐயோ இப்படி பார்க்காத தேவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தள்ளி வர்றாரு. இப்போ தேவம் ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சி கிட்ட இழுக்கிறாரு. எகெயின் ஜேகே க்ளோஸ்அப்பில் வரவும் தேவம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் ஸ்டார்டிங்கே அது டீப்பாக தான் போகுது. அப்படியே ஒரு 2 செகண்ட் கிஸ் பண்ணவும் பாப்பா தான் இப்போ அழுக ஆரம்பிக்குது. பட் ஸ்டில் தேவம் கிஸ் பிரேக் பண்ணுற மாதிரி தெரில. ஜங்குக் தான் பிரேக் பண்ணுறாரு. இப்போ தேவங் தான் ஐ நீட் யூடா புருஷா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறான். என்ன ஐ நீட் யூடா புருஷா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டேய் பாப்பா அழுதுட்டு இருக்கு, போய் ஃபீட் பண்ணு, அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு வேணும் புருஷா வேணும்டா பண்ணுறா. ஆனால் பாப்பா இங்கே பாரு, எனக்கு இப்போ வேணும் அவ்வளோதான், ப்ளீஸ் பண்ணு. அப்போ ஓகே நீ ரெடியா? ரெடிடா பண்ணு அப்படிங்கிற மாதிரி தேவங்க சொல்லவும் சரி ஓகேடி பொண்டாட்டி ரெடியாரு, எப்போயோ ரெடி புருஷா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகேடா மிகோஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன், போதும், இதுவே ஒரு ஹாப்பி என்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். தென் நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ட் மேரேஜோட வர ட்ரை பண்ணுறேன். எல்லா வீடியோவிலும் இதுதான் சொல்கிறேன், பட்டு ஒன் டே வருவேன் கான்ட்ராக்ட் மேரேஜோட. ஓகே அவ்வளோதான். தென் டாட்டா பை பை ஃப்ரம் டிஎம்.